படி கிளம்பலாம். சரி வாங்க. அருணு, என்ன தப்பா நினைக்காதடா. எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, ஆபீஸ் போக வர அதுக்கே கரெக்டா டைம் இருக்குடா. அதனாலதான் நான் பேச முடியல, பார்க்க முடியல. நீ எதுவும் நினைக்காதடா. நீ நல்லா இருந்தா எனக்கு ஹாப்பி தான்டா. போதும்ண்ணே, இந்த வார்த்தை சொன்னில அது போதும். கூட பிறந்த தம்பின்னு ஒருத்தன் இருக்கான்னு நினைச்சுக்கோண்ணே, சரியா? அதுவே போதும், பரவாயில்ல. அண்ணன் நீ நல்லா இருந்தா எனக்கு போதும். எங்கவாது பாக்குற இடத்துல 4 இடத்துல நம்ம தம்பின்னு பேசு, சரியா? பேசாம மட்டும் இருந்தா பேசுற. இப்படிதான் நான் பேசாம இருப்பேன், அதுவும் உன் கூட. இல்லண்ணே, பேசாம மட்டும் இருந்துராதன்னு சொல்ல வரேன். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. பேசாம நான் இருப்பேனாடா. அதான் பேசாம மட்டும் இருந்துராத. யாரோ எவரோ மாதிரி கண்டுக்காம போயிடாதண்ணே. ரொம்ப மனசு நொந்து வரும். ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் எங்கேயாவது பார்த்தோம்னாலும் கண்டிப்பா பேசு, சரியா? உனக்கு தான் பேசு, பேசாமலாம் இருந்துராத. அப்படிலாம் சொல்லாதண்ணே, நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல. ஐயோ, நீயா? அப்படி இல்லதான். உன் அப்பா உன்கிட்ட போய் நகையை அவன்கிட்ட வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அப்ப நீ என்ன சொல்லியிருக்கலாம்? விடுங்கப்பா, நம்ம அண்ணன் தானே, போயிட்டு போறான் பாவம். ஏதாவது நீ சொன்னியா? உடனே என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு நகை எனக்கு வேணும், எப்படியாவது நீ தந்துரு, போலீஸ் என்ன சொன்னாரு, எப்படியாவது மீட்டு தந்துருங்க, வச்சிருங்க. 5 நிமிஷம் நின்றுப்பியா? 10 நிமிஷம் நின்றுப்பியா? உடனே கிளம்பி வந்துட்டியல்ல. நீயா? நீயா அண்ணன் நினைப்ப? ஆனா எனக்கு மாதிரி கிடைச்ச ஃபேமிலி மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது இல்லம்மா. அம்மா, என் தாயை நான் சொல்ல விரும்பல. என் தாய் எனக்கு தான், எனக்கு என்னை பத்தி மட்டும்தான் யோசிக்குது. என்னை பத்தி மட்டும் இல்ல, அது எல்லாருமே கரெக்டா யோசிக்குது தான். இல்ல, எனக்குன்னு ஒரு ஜீவன்னா அது ஒரு ஆள் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரியோ, எனக்கு கிடைச்ச அண்ணன் மாதிரியோ, எனக்கு கிடைச்ச தங்கச்சி மாதிரியோ, எப்போ கூட பிறந்த பெருப்பென்ன பெத்த அப்பா என்ன, சூப்பர் லைஃப் இல்ல இல்ல ஏன் அஞ்சு? சூப்பர் லைஃப் இல்ல அஞ்சு? ஏன்னா இந்த வீட்டில் நான் எதுவுமே செய்யல அஞ்சு. இந்த வீட்டில் நான் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண கிடையாது. இந்த வீட்டை கட்டினது நான் கிடையாது. இந்த வீட்டில் நிற்கிதே ஒரு காரு, அதை வாங்கினது நான் கிடையாது. அப்புறம் ஒரு லேண்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, அது வாங்கினதெல்லாம் நான் கிடையாது அஞ்சு. அப்புறம் அவங்க அப்பாவோட ஹெல்த்துக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அது கொஞ்சம் காசெல்லாம் செலவு பண்ணுமே, அதெல்லாம் நான் கிடையாது அஞ்சு. அப்புறம் உங்க அப்பா நல்லா லக்ஸரியா வச்சிருந்தனே ஒரு காலத்துல, அதுவும் நான் கிடையாது அஞ்சு. அதெல்லாம் நான் இல்லவே இல்லை. இந்த வீட்டில் நான் ஒரு தண்டச்சோறு மாதிரி இருந்தேன், தெரியுமா? ஊரை சுத்திட்டு தண்டச்சோறு மாதிரி பாவம் அவங்கள போட்டு சிரமப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு வேண்டாதவனா ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு ஊரை சுத்திட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு அது மாதிரிலாம் இருந்தேன் அஞ்சு. அதனால யாருக்கு என்ன பிடிக்கும்? கூட பிறந்த அண்ணனுக்கு பிடிக்குமா, இல்ல தங்கச்சிக்கு பிடிக்குமா, இல்ல அப்பாக்கு தான் பிடிக்குமா? யாருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நான் அப்படியெல்லாம் இருந்தேன்ல, அதனால யாருக்கும் பிடிக்காது அஞ்சு. ஆனா இன்னொன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், என் பையனுக்கு அப்பா பாசம், எனக்கு தான் அப்பா பாசம்ன்றதே இல்லை. சின்ன வயசுல இருந்து மிரட்டி மிரட்டி பார்த்தாவே ஒரு பயம், என்ன அவங்கனாவே ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு வளர்ந்துட்டு ஆனா பாசம்ன்றதே என்னன்னே தெரியாம போச்சு. என் பையனுக்கு அப்படி இருக்கக்கூடாது. என் பையனை செம்மையா வளர்க்கணும், அதுவும் என் தோள் மேல வச்சு வளர்க்கணும். நான் ஏன் எனக்கு கிடைக்காத அப்பா பாசம் எல்லாம் என் பையனுக்கு கிடைக்கணும் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தான் கொடுப்பன இல்ல அந்த கொடுப்பன. எதுக்குடா நீ கிறுக்கு பைய மாதிரி இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க? கிறுக்கு பைய மாதிரி கிறுக்குனே லூசா நீ? ஏன் அப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருக்க? போடா நீ. இப்பதான் எல்லாரும் எத்தனை நாள் இருக்க போறாரு? இன்னைக்கோ நாளைக்கோ, அதுக்கப்புறம் இருந்தாலும் நீ கட்டிட்டா போறாரு இந்த வீட்டு எல்லாம். உனக்கு தான்டா அருணே, நீ போடா. மா, ஐயோ, எனக்கு வேணாம் சாமி. நான் சுத்திட்டு தெரிஞ்சவன் தண்டச்சோர தெரிஞ்சவனுக்கு இந்த சொத்தெல்லாம் எனக்கு தெரியா? ஆஹா, எனக்கு இதுல ஒத்த பைசா வேணாம், ஒத்த பைசா வேணாம், ஒரு சொத்து வேணாம், ஒண்ணுமே வேணாம்மா.
அவங்களுக்குன்னு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையனும் இன்னொரு பொண்ணும் இருக்காங்கல்ல. அவங்க பேர்ல இப்பவே எழுதி வச்சிடட்டும். நானும் சரி, என் பையனும் சரி, என் ஒய்ஃபும் சரி, யாரும் கேட்க மாட்டோமே. உங்க சொத்தே வேணாம் எங்களுக்கு. ஜாலியா இருங்க. என்னம்மா நான் சொல்றது? நீ சொன்னாப்புல உனக்கு இல்லாம போயிருமா? உனக்கு உண்டானது இருக்கும் தாண்டா. நீ என் பிள்ளை தானே, நீ தான் இல்ல இல்லாம, அதனால எல்லாம் இல்லாம போயிருமா என்ன? நீ விடுறா, அம்மா இருக்கேல்ல உனக்கு. நீ மட்டும் இருந்தா போதும். வேண்டவே வேணாம். சரியா? ஏங்க, என்னமோ இவன் கதை அளந்துட்டு இருக்கேன், அதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் ஆன்னு நின்றுகிட்டு இருக்கிய. அவன் இது சொல்ற மாதிரி சரக்கு எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிக்கிறேன். நீங்க வேற வாங்க, அங்கிட்டு போவோம். அடிச்சுட்டு தான் வந்திருப்பேன் போல. என்னது? உன் பொண்டாட்டி என்னமோ சொல்லுது? நான் அடிச்சத பாத்தியா? உன் புருஷனாவது அப்பப்ப சரக்கு அடிச்சிட்டு வருவாரு, நான் அடிச்சிட்டு வந்தேன்றா. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய், ஏன் முன்னாடி என்ன அவளை மிரட்டிட்டு இருக்க? மிரட்டாம பின்னா என்ன பேச்சு பேசுதுன்னு பாத்தியா? என்னடா இப்ப? என்னடா இப்பவா? நான் இருக்க கோவத்துல என்ன வேணாலும் நடந்துரும். கிளம்பிரு கூட்டிக்கிட்டு. அவ்வளவுதான் பாத்து. பயமுடுறா. நானும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறா. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த வீட்டுல சம்பாரிச்சது பூரா நீ மட்டும் தானாம்ல? அப்படியா? நீ சொல்றதெல்லாம் அடக்கமடக்கா சொல்றதெல்லாம் நீ மட்டும்தான் இந்த அம்முட்டி பண்ணி போகல. அப்ப நீ பண்ணியா? உண்மைய சொல்லு. நீ பண்ணியா? எங்கேயோ வேலைக்கு போறேன்னு போயிட்டு ஒரு 2 வருஷமா ஒத்த பைசா வீட்டுக்கு கொடுக்காம இருந்தியே, ஞாபகம் இருக்கா? சொல்லு, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒத்த பைசா கொடுக்கல நீ வீட்டுக்குன்னு மறந்துட்டியா? அப்போ எல்லாம் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டது யாரு? உன் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சா? வீட்டுல சும்மா தானே இருந்தாரு. இந்த வீட்டு செலவு என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது யாரு? உன் அப்பாவா? நான் தானே பார்த்துக்கிட்டேன் அவ்வளவுமே. மறந்துட்டியா இதெல்லாம்? 2 வருஷம், அந்த 2 வருஷத்துல சம்பாரிச்சதான் இவ்வளவும் தெரியுமா உனக்கு? பேசுற பெருசா பேச்சு. நீ என்ன பண்ணிருக்க இந்த வீட்டுக்கு? நீ தான் குடிச்சு அழிச்சிட்டு தெரிஞ்ச எல்லாம் மறந்துட்டியா? அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க உனக்கு. இந்த வீடை நான் கட்டி வச்சேன். அப்புறம் நீ நல்லா ஜாலியா இருக்க. இப்ப உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டுல நீ? அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தாங்களே, உடனே அவர் நான் சம்பாரிச்சேன் பாரு. அவர் சம்பாதிச்ச பூரா நகை வாங்கி வச்சாரு. அதை போட்டு அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தாருன்னு நினைச்சியா? பாதி அழிச்சாரு. ஆனா நான் சொல்லிட்டு தெரியவாரு. அந்த பிள்ளைக்கு பாதி பண்ணதெல்லாம் யாரு? நான் தானே. அப்பா, தேவையில்லாம ஒன்னொன்னு ஏன் என்னைய பேச விட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாருக்குமே மனசாட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பை தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இருந்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன, இந்த வீடு இந்த சொத்து எல்லாம் தானே வேணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சம்பாரிச்சா எவ்வளவோ வாங்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, வயசும் இருக்கு. நான் பார்த்துக்கிறவேன். எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஓடி நிக்க ஓவரா பேசிட்டு இருக்கேன். இவன் பேச்செல்லாம் கேட்டு நிக்கணுமா? போலாம். நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் ஓவரா பேசுறேன். வாங்க, நின்றுகிட்டு இருந்தோம்னா அப்படியே சீன் போட்டுக்கிட்டு இருப்பேன். என்னம்மா உன் மருமக அப்படியே பொங்கி எழுகுது? அதுக்கெல்லாம் என்ன, நீ விடுப்பா. நீ பிள்ளைய கூட்டிகிட்டு போ, பத்திரமா வீட்டுக்கு போகணும். சரியா? சரிம்மா. மச்சான் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மச்சான், வாங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு எல்லாருமே ஃப்ளாப்பு. ஒருத்தவங்க கூட பாசமானவங்க கிடைக்கவே இல்லை. ஆனா அவங்கள மாதிரி ஒரு மச்சான் கண்டிப்பா தேவைதான். எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் தான் பொண்டாட்டியோட நகையே காணாம போயிடுச்சு. ஆனா என்கிட்ட வந்து சண்டை போடாம பிரச்சனை பண்ணாம, நகை பரவாயில்ல காணாம போனா போயிட்டு போகுது, வீடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த மனசு யாருக்கு வேணும் சொல்லுங்க? யாருக்கு வரும் ஃபர்ஸ்ட்? அட, இதெல்லாம் ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நகை கிடைச்சிருச்சுன்னு அஞ்சு சொன்னா எப்படி? அதை விடுங்க மச்சான், அது ஒரு பெரிய விஷயம். ஏதோ கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறதுனால நகை கிடைச்சிச்சு. மனுஷங்க தான் யாருமே நம்ம பக்கம் கிடையாது. என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவ்வளவு சொந்த பந்தம் இருந்து கடவுளாவது என்னை பத்தி யோசிச்சு என்ன கை கொடுத்துருக்காருல்ல, ரொம்ப பெரிய விஷயம். ஆனா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு நேர்ல பார்த்து நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல, கஷ்டப்படுத்தல. என் தங்கச்சியும்
தங்கச்சி என்ன தங்கச்சி கஷ்டப்படுத்தல. நீங்க பாட்டுக்கு போனா போதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வேர்டு யாருக்கு வரும்? ஆனா என் தங்கச்சி அப்படி இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க கிட்ட கேட்டாளா வந்து நகை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கேட்டாளா என்ன? அஞ்சு கேட்டாளா? கேட்க கூடாதுன்னு சொல்லியிருந்தனே, கேட்டாலோ? இல்லங்க, அப்பா தான் கேட்க சொன்னாரு. எப்படி எனக்கு தெரியாம போய் கேட்ட? எப்ப எனக்கு தெரியாம போய் கேட்டேன்னு கேட்டேன். கேட்க கூடாதுன்னு தானே அஞ்சு சொல்லி வச்சிருந்தேன். சரிங்க சரிங்கன்னு மண்டையாட்டிட்டு இருந்தா எனக்கே தெரியாம போய் கேட்டிருப்பா போல. ஐயோ, ஏன் அஞ்சு இப்படி எல்லாம் இருக்க? சரிங்க கேட்க மாட்டேன் அப்படின்னா நான் கேட்காம தான் இருந்தேன். அப்பா தான் ஒரே டார்ச்சர். கேட்டுதான் ஆகணும், போய் கேளு கேளுன்னு படுத்தி எடுத்துட்டேன். சரவணா மாப்பிள்ள, நீங்க பேசாம இருக்கீங்களா? இவனை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு பேசுவியான். பொல்லாத பையன். கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டுக்கிட்டீங்களா மச்சான்? எனக்கு கிடைச்ச அப்பா எப்படி அப்பான்னு? ஆமா, ஒரு அளவுதான் மாமா. 1000 தான் இருந்தாலும் உங்க பையன் ஓரளவு தான் கஷ்டப்படுத்தலாம். ரொம்ப போட்டு படுத்தாதீங்க. அவங்களே இப்ப ரொம்ப சூழ்நிலை சரியில்லாம இருக்காங்க. நீங்களும் மேலும் மேலும் பேசி பேசி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? அட நீங்க வேற. அவன் பேசுறதெல்லாம் என்னென்ன பேசினேன் எவ்வளவு நேரம்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விடுங்க விடுங்க, பேசட்டு எவ்வளவு வேணாம். சாரி மச்சான், அவ கேட்டதுக்கு. எனக்கு தெரியாது, நிஜமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கேட்கவே வேணாம்னு சொல்லியிருப்பேன். விடுங்க மச்சான், அவங்க அப்பா பேச்சுதான் அதுக்கு சொல்வாக்கு வேத வாக்குங்கிற மாதிரி அது நினைக்கும். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நல்லா இருந்தா சரி, பாத்துக்கோங்க நல்லபடியா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பேச வைக்கிறாங்க, மைண்டே சரியில்லை. சரி மச்சான், அந்த வீடை காலி பண்ணி வேற பக்கம் நான் போகணும். கொஞ்சம் வீடு தேடுற ப்ராசஸ்லாம் இருக்கு. நிறைய வேலை இருக்கு. அங்க இருந்தா எங்களுக்கு நிலைமை சரியில்லை. சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமை மாதிரி அந்த இடம் மாறிட்டு இருக்கு. அதனால நிறைய வேலைகள் இருக்கு. நான் கிளம்புறேன். எதுவும் கவலைப்படாதீங்க. அமௌண்ட் கொஞ்சம் அனுப்பி விடவா? ஐயோ, யாருக்கு? செத்தாலும் சாவோமே தவிர 10 பைசா யாருக்கிட்டயுமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நானு. இந்த விஷயத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். இல்ல மச்சான், கொஞ்சம் செலவுக்கு தரேன் வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல, இருக்கு எங்க கிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். இல்ல, தப்பா நினைக்க வேணாம். உங்க கூட பிறந்த பிறப்பு மாதிரி வாங்கிக்கோங்களேன். கூட பிறந்தவங்களே என் கூட பிறந்தியான்னு கேக்குறாங்க. நீங்க வேற. சொன்னதே போதும், ரொம்ப தேங்க்ஸ். வாய் விட்டு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே ஓகே. சரி, நானும் உங்களோட என்னென்ன பேசுறதுனே தெரியாம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன். மனசுல நினைச்சுக்காதீங்க. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க மச்சான், வந்து பாக்குறேன். சரியா? வீடு ஷிஃப்ட் ஆயிட்டு வீடு கிடைக்கலன்னு கூட சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் சொல்றேன். இல்ல இல்ல, வீடு பார்த்துருக்கேன். பார்க்கல நேர்ல போயிட்டு. ஆனா ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். அதை வச்சு தெரியும். பாத்துக்கிறேன் நான். சரி மச்சான், பிள்ளைங்க பார்த்து சேஃபா போங்க.